எல்லாருக்கும் வணக்கங்க. நான் மணிகண்டன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு மகர ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலாபலனை கொடுக்க போகிறது அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். இப்போது நீங்கள் எல்லாருமே ரொம்ப முக்கியமாக வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த பலன் அப்படிங்கிறத எதை அடிப்படையாக வச்சு நம்ம சொல்கிறோம். அதாவது தமிழ் மாதம் அப்படிங்கிறது பிறக்கிறது அப்படின்னா ஒரு மாதத்தில், அதாவது ஒரு கட்டத்திலேருந்து ஒரு கட்டத்துக்கு வந்து சூரியன் அப்படிங்கிறது நகர்கிறது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதாவது ஒரு கட்டத்தில் வந்து 30 நாள் அப்படிங்கிறது இருப்பார். அப்போ 30 நாள் அப்படிங்கிறது கடந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து சூரியனோட நகர்வு அப்படிங்கிறது போனதற்கு பிறகு ஒரு புதிய மாதம் அப்படிங்கிறது பிறக்கிறது, தமிழ் மாதம் அப்படிங்கிறது பிறக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதை அடிப்படையாக வச்சு தான் வந்து மாத பலன் அப்படிங்கிறத சொல்கிறோம். இப்போது ஒரு நாள் அப்படிங்கிறது வந்து நட்சத்திரத்தை வச்சு நம்ம சொல்லுவோம். நட்சத்திரத்தை வச்சு சொல்லக்கூடாது. ஒரு நாள் அப்படிங்கிறது ஒரு திதியை வச்சு தான் சொல்லணும். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு திதியை வச்சு தான் ஒரு நாளை வந்து கால்குலேட் பண்ணணும். இங்கே நம்ம வருஷம் அப்படிங்கிறத எதை அடிப்படையாக வச்சு கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா குருவை வந்து அடிப்படையாக வச்சு கால்குலேட் பண்ணலாம். அப்புறம் வந்து வருஷ கிரகங்கள்னு சொல்லுவோம். குரு அப்படிங்கிற வருஷ கிரகம், சனி அப்படிங்கிற 2.5 வருஷம் இருப்பார், ராகு கேது அப்படிங்கிற 1.5 வருஷம் இருக்கும். இப்போ எல்லாருக்குமே தெரியும் தான், அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அது. இப்போது குரு அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதக கட்டத்தில் எங்கே இருக்கிறாரு, உங்களுடைய பிறப்பு ஜாதக கட்டத்தில் எங்கே இருக்கிறாரு, இப்போ கோச்சாரத்தில் குரு எங்கே இருக்கிறாரு, உங்களோட பிறப்பு ஜாதக கட்டத்தில் சனி எங்கே இருக்கிறாரு, இப்போ கோச்சாரத்தில் எங்கே இருக்கிறாரு, உங்களோட பிறப்பு ஜாதக கட்டத்தில் ராகு கேது எங்கே இருக்குது, இப்போ வந்து கோச்சாரத்தில் ராகு கேது எங்கே இருக்குது, இதை அடிப்படையாக வச்சு தான் இந்த புத்தாண்டு பலன் அப்படிங்கிறத சொல்ல முடியும். இப்போது இந்த 2026ஆம் ஆண்டு பிறக்கும் பொழுது மேஷ ராசிக்காரங்களுக்கு 3ஆம் வீடு அப்படிங்கிற மறைவு ஸ்தானத்தில் குரு இருக்கார். அதாவது மிதுனத்தில் வந்து குரு இருக்கிறாரு. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வருடம் ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு கடக ராசிக்கு வந்து பயிற்சி ஆவார். புரியுறதுங்களா? அப்போது இந்த வருஷ பலன் அப்படிங்கிறத மேஷ ராசிக்காரங்களுக்கு இல்லை, எல்லா ராசிக்காரங்களும் எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜூன் மாதம் வரை ஒரு பலன் அப்படிங்கிறது இருக்கும், ஜூன் மாதத்திற்கு பிறகு ஒரு பலன் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ வந்து ரெண்டாக வந்து டிவைட் பண்ணி தான் இந்த பலன் அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? அதே போல் இப்போ சனி அப்படின்னு வக்கரமாக இருக்கிறார் இல்லையா, சனி அப்படின்னு வக்கரமாகி ஆரம்ப காலகட்டத்தில் வந்து சனி அப்படிங்கிறது எங்கே இருக்கிறாருன்னா கும்பத்தில் இருக்கிறாரு. கும்பத்திலிருந்து மார்ச் மாதம் 6ஆம் தேதிக்கு பிறகு சனி அப்படிங்கிறது பயிற்சி கிடையாது, வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது ஆவார். அந்த வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது ஆகும்பொழுது மறுபடியும் வந்து அவர் வந்து மீனத்துக்கே வந்துடுவார் இல்லையா. அப்போ மீனத்துக்கு வந்து சனி அப்படிங்கிறத வச்சு நம்ம பலன் அப்படின்னு பார்க்கணும். ராகு கேது எங்கே இருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ராகு கேது அப்படிங்கிறது கும்பத்தில் வந்து ராகு இருக்கிறாரு. அதே போல் கேது அப்படிங்கிறது சிம்மத்தில் இருக்கிறார். இது எல்லாருக்குமே தெரியும். இந்த கிரகங்களை வந்து அடிப்படையாக வைத்து தான் இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசினருக்கும் பலனாக வந்து நம்ம சொல்ல போகிறோம் அப்படிங்கிறத தான் நீங்கள் முன்னாடி வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனியானவர் இந்த ஆண்டு தொடக்கத்திலேயே உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல இருப்பார். 2ஆம் இடம் அப்படிங்கிறது வாக்கு, தனம், குடும்பம்னு சொல்லுவோம். 2ஆம் இடத்துல சனி வந்து ராகுவோடு சேர்ந்துருக்கிறாரு அப்படிங்கிற காரணத்தினால உங்களோட வார்த்தையால் சில பிரச்சனைகள் அப்படி வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. யாருக்கும் எந்த கமிட்மெண்ட்டும் கொடுக்காதீங்க. நீங்கள் கமிட்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த கமிட்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்தில் மாட்டிப்பீங்க அப்படிங்கிற சொல்லலாம். குடும்பத்தை விட்டு விலகி ரொம்ப தூரம் போயிட்டு வேலை செய்கிற மாதிரி சூழ்நிலை அப்படி உங்களுடைய ஜாதகத்துக்கு உருவாகும். அப்படி இல்லைன்னா நீங்கள் குடும்பத்தோட நேரம் செலவிடுவது அப்படிங்கிறது சற்று குறைவாகவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். அதாவது உங்களுடைய ஜாதகத்துக்கு இப்போ தான் 7.5 சனி அப்படிங்கிறது முடிந்தது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிருப்பீங்க. அந்த பெருமூச்சு அப்படிங்கிறது விடுறதுக்குள்ளே அந்த சனி அப்படிங்கிறது வக்கரமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு வந்து மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறது சற்று அதிகமாகவே இருக்கும். யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாதது அப்படிங்கிற மாதிரி ஒரு கவலை அப்படி உங்களுடைய ஜாதகத்துக்கு இருக்கும். என்னடா நம்ம நம்பி இருந்தோம், இவங்களே நமக்கு பிரச்சனையை கொடுக்குறாங்களே அப்படிங்கிற மாதிரி சில மனஸ்தாபங்கள், சில பிரச்சனைகள் அப்படி உங்களுக்கு ஆண்டு தொடக்கத்தில் இருந்தாலும் கூட ஆண்டு செகண்ட் ஆஃப் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியும். உங்களுடைய ஜாதகத்துக்கு பொருளாதாரம் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். ஃபினான்ஷியலாக கொஞ்சம் நல்லா தான் இருக்க போகிறீங்க. ஆனால் வந்து உங்களுக்கு வந்து பண செலவு, பண விரயம் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்துக்கு இருக்கும். விரயத்தை காட்டிலும் செலவு அப்படிங்கிற சற்று அதிகமாகவே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற சொல்ல முடியும். இந்த உற்றார் உறவினர்கள் மத்தியில் வந்து உங்களுக்குன்னு ஒரு புகழ் அப்படிங்கிற உங்களுடைய ஜாதகத்துக்கு கிடைக்கும். நல்ல உழைப்பை போடுறாருப்பா, ஆனால் அதுக்குண்டான சக்ஸஸ் அப்படிங்கிற விஷயம் கிடைக்காம இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா செகண்ட் ஆஃப் அப்படிங்கிறது, அதாவது 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதத்திற்கு பிறகு நல்ல ஒரு ஃபினான்ஷியல் க்ரோத்து, உங்களுடைய நீங்கள் உழைப்புக்கான அந்த ஊதியம் அப்படிங்கிறதும் அந்த உழைப்புக்கான அங்கீகாரம் அப்படிங்கிற விஷயமும் கிடைக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் அப்படி இருக்குது அப்படிங்கிற சொல்லலாம். உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் வந்து கொஞ்சம் ஹெல்த் ரிலேட்டடான எஃபெக்ட் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு இருக்கும்.
இந்த உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு ஹெல்த் ரிலேட்டடான பிரச்சனைகள் அப்படி இருக்கும். அவங்களுக்காக நீங்கள் மருத்துவ செலவு அப்படி நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத கூட சொல்ல முடியும். உங்களுக்கு ஏதாவது ஹெல்த்தில் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதை ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாமல் நீங்கள் போய் ஒரு நல்ல ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி பார்த்துக்கொள்வது சிறப்பு. நீங்கள் படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு கல்வியில் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். ஒரு ஹையர் கல்வி அப்படிங்கிற விஷயம், ஒரு ஹையர் எஜுகேஷன் அப்படிங்கிற விஷயம் படிக்கிற அளவுக்கு உங்களுடைய நாலேஜ் அப்படி விஷயம் வளரும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்தவரைக்கும் திருமணம் அப்படிங்கிற விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படிங்கிறத விட செகண்ட் ஆஃப் அப்படிங்கிற இடத்துல திருமணம் அப்படி கைகூடி வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற சொல்ல முடியும். இந்த ஆண்டு அப்படிங்கிறது ஒரு மிக்ஸ்டு ஆண்டாகவே இருக்கும். அதாவது 50% உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். ஒரு 50% அப்படிங்கிறது கொஞ்சம் மென்டல் இஷ்யூஸ், மென்டல் ப்ரெஷர் அப்படிங்கிற விஷயத்தில் உங்களுடைய ஜாதகத்துக்கு கொடுக்கும். அது ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படிங்கிற 6 மாதம் அப்படிங்கிறது மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். 6 மாதத்திற்கு பிறகு இந்த சனி அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்துக்கு மாறியதற்கு பிறகும் குரு அப்படிங்கிறது மாறியதற்கு பிறகும் ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். அந்த குரு அப்படிங்கிறது மாறினதற்கு பிறகு உங்கள் ராசிக்கு குரு பார்வை அப்படி கிடைக்கும். அப்பொழுது நீங்கள் நினைச்சது நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லலாம். அந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு நிச்சயமாக வெற்றி அப்படிங்கிற விஷயம் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லலாம். அதே போல் அந்த காலகட்டத்தில் உங்களோட பொருளாதார நிலை அப்படிங்கிறது நல்லா உயரும் அப்படிங்கிற சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃபில் நீங்கள் ஒரு ப்ரமோஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ப்ரொலாங் ஆகி செகண்ட் ஆஃப் அப்படிங்கிற விஷயத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற சொல்ல முடியும். உங்களுக்கு டாக்குமெண்ட் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இதுக்கு முன்னாடி ஏதாவது டாக்குமெண்ட் அப்படிங்கிற விஷயத்தில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை அப்படி இருந்திருந்தது அப்படின்னா அது இந்த காலகட்டம் ஆண்டு தொடக்கத்திலேயே அந்த பிரச்சனை அப்படி செகண்ட் ஆஃப் அப்படிங்கிற விஷயத்தில் அந்த பிரச்சனை அப்படி முடிவடைஞ்சிரும் அப்படிங்கிற விஷயத்த சொல்ல முடியும். உங்களுடைய ஜாதக அமைப்பின்படி நல்ல நாலேஜ் இருக்கும், நல்ல டேலண்ட் இருக்கும், நல்ல இன்டெலிஜென்ட்டான தன்மையுடைய ஒரு ஜாதகர்கள் தான். அதற்கான சரியான ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படி கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. இந்த வருஷம் செகண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது ஜூன் மாதத்திற்கு பிறகு அந்த குருவும் சனியும் மாறியதற்கு பிறகு அது நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படிங்கிற சொல்ல முடியும். ஒரு லோன்லினஸ் அப்படிங்கிற விஷயத்தை உங்களுடைய ஜாதகத்துக்கு கொடுத்துட்டே இருக்கும். நீங்கள் ஐடியலாக இருக்கிறத மட்டும் அவாய்ட் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு ஃபிசிக்கலாக ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருங்க. இல்லைனா ஏதாவது ஒரு குரூப்போட நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டே இருங்க. அப்படி இல்லைனா புது ஸ்கில் அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்குங்க. நீங்கள் ஒரு புது ஸ்கில் அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த புது ஸ்கில் அப்படிங்கிறதுக்கு ஏற்றாறு போல் சில வேலைகள் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்துக்கு வரும். எப்பொழுதுமே நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற எண்ணமுடைய ஒரு ஜாதகர்கள் தான். அப்போ நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் படிச்சிங்கன்னா அந்த படித்ததற்கு உண்டான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிற விஷயம் செகண்ட் ஆஃப் அப்படிங்கிற விஷயத்தில் கிடைக்கும். என்னடா என்ன இருந்தும் நமக்கான அங்கீகாரம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்பட்டுட்டே இருக்கீங்க. அதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துருங்க. அது உங்களுடைய ஜாதகத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களுடைய ஜாதகப்படி உங்களுடைய ஜாதகத்துக்கு எது நடந்தாலும் ஸ்லோவாக தான் நடக்கும், எதுவுமே வேகமாக நடக்காது. அப்படிங்கிறதுனால நீங்கள் வெயிட் மட்டும் பண்ணுங்கள். அதற்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிற விஷயம் செகண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜூனுக்கு பிறகு நிச்சயமாக உங்களை தேடி வரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் சொந்த ஊருக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க. இந்த காலகட்டத்தில் அந்த சொந்த ஊருக்கு போகிறதுக்குண்டான வாய்ப்பு அப்படின்னு உங்களுடைய ஜாதகத்தில் இருக்குது. அதே போல் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் ஃபினான்ஸ் அப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றவர்களுக்கு பண உதவி அப்படிங்கிற விஷயம் நீங்கள் செஞ்சு நீங்கள் மாட்டிக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு ஃபினான்ஷியலாக பிரச்சனை வராது, ஆனால் மற்றவர்களுக்கு நீங்கள் உதவி செஞ்சீங்க அப்படின்னா அந்த பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவையான நேரத்தில் கிடைக்காமல் போயிடும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. புரியுறதுங்களா? இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் இதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் பல சுவாரஸ்யமான விஷயத்தை நான் நிச்சயமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களோட மேலான கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களோட ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஒரு 1000-1500 வீடியோஸ்க்கு மேலே பண்ணியிருக்கேன். ரொம்ப முக்கியமான ஒரு 10-15 வீடியோ எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள், நிச்சயமாக ரொம்ப உபயோகமாக இருக்கும். உங்களோட ஜாதகத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும், 9962410058. நன்றி, வணக்கம்.